உங்கள் விஜய். சரோஜா, கொஞ்சம் அமைதியா இரு சரோஜா, எல்லாம் சரியாயிடும். அங்க பாரு, சபிதா வந்துட்டா. கல்யாண பொண்ணு வந்துட்டா. நம்ம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால்ல? ஆமாங்க. இத போட்டுக்கோ. பரவாயில்லையே, சவிதா இப்பதான் பூத்த பூ மாதிரி இருக்கா. அது வேற ஒண்ணும் இல்ல அக்கா, சவிதாக்கு கல்யாண கலை வந்துருச்சு. கரெக்டா தான் சொல்ற. விக்ரம், மீனாட்சி, மோகன், அப்புறம் பிரீத்தி, நீங்க எல்லாரும் சேர்ந்து சவிதாக்கு ஆர்த்தி எடுங்க. அதுக்கப்புறம் 3 அண்ணன்களும் சேர்ந்து அவங்கவுங்க மனைவிங்களோட எல்லா சாங்கியங்களையும் செஞ்சிருங்க. சரோஜா, இங்க 2 அண்ணிங்க தானே இருக்காங்க. அப்ப 2 ஜோடியால தான் சடங்கு செய்ய முடியும். பாவம் சூர்யா தனியா நிப்பான்ல. பரவாயில்ல, சூர்யா தனியாவே செய்யட்டும். வந்து ஆர்த்தி எடு சூர்யா. சரி.
என் மனசுல பட்டுட்டே இருந்து சந்தியா, நீங்க எப்படியாவது வருவீங்கன்னு தோணுச்சு. சந்தியா அண்ணி, அண்ணி வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்கன்னு என்னால நம்பவே முடியல. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ so மச். எப்படி நான் வராம இருப்பேன்? என் ஒரே நாத்தனாரோட கல்யாணம் இல்லையா? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, அப்போ நான் வந்துதானே ஆகணும். அண்ணே, மனசார சொல்றேன், நீங்க வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆமா சந்தியாக்கா, நீங்க எல்லாமே இந்த வீடே ரொம்ப விரிச்சோன்னு இருக்குது தெரியுமா? அண்ணி உங்களுக்கு கண்டிப்பா லீவே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அம்மா, சந்தியா நீ வருவாங்களன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கல்ல, வந்துட்டாங்க. ட்ரெயினும் லேட் ஆகல. ஆமாப்பா. அட, எப்படி வராம இருப்பாங்க? அது மட்டும் இல்ல, சந்தியாக்காவுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல பெரிய விஷயமே இல்ல. நாம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது சந்தியாக்காவோட வீட்டுக்காரர் தான். முறை உண்மையை பேசியிருக்கா. ஆமா சந்தியா, நான் ஒண்ணு சொல்லட்டா? சாங்கியத்தை முடிச்சிடுங்களேன். சவிதாவுக்கு கல்யாண கயிறை கட்டி விட்டுடுங்களேன். அது ஒண்ணு இல்ல, முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கே. சரி, உட்கார் சவிதா. சந்தியாக்கா பார்க்க ரொம்ப பலவீனமா இருக்க மாதிரி இருக்குல்ல? அத்தை, நல்லா இருமா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மருமக சந்தியா அவளோட கடமைகளை நல்லபடியா நிறைவேத்திட்டா. நல்லா இருமா. மாமா, நல்லா இருமா, நல்லா இரு. அம்மா சந்தியா, இன்னைக்கு நீ உன் மாமனாரை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டம்மா. அது சரி, உன் லீவ அந்த ஆபீசர் அம்மா கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல? ஆனா எனக்கு தெரியுமா, நீ விடாம அந்த லீவை வாங்கியே தீர்வன்னு எனக்கு தெரியும். இல்ல இங்க பாருங்கக்கா, நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. வீட்டை விட்டு எப்படி போனீங்களோ அதே மாதிரி தான் திரும்பி வந்திருக்கீங்க. ஆஹா, இவங்க மாறவே இல்லைன்னு நீ எப்படி சொல்ற பிரீத்தி? ரொம்ப மாறி இருக்காங்க. உன்னோட கண்ணை நீ கொஞ்சம் நல்லா திறந்து பாரு, அப்பதான் நல்லா தெரியும். நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க, அப்படியே பிரீத்தி மாதிரியே இருக்கீங்க. அந்த போலீஸ்காரங்க உங்களுக்கு சாப்பாடே போடலையா என்ன? நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்களா? அங்க அந்த பெரிய மேடம் இருக்காங்களே, அவங்க என் மருமகளை பயங்கரமா வேலை வாங்குறாங்க. அதுக்கு என்ன இப்ப? உன் அத்தை உனக்கு நெய் பலகாரமா கொடுத்து உன்னை குண்டாக்கிடுவா. நீங்க சொல்றது சரிதான்.
என்னமா நடிக்கிறாங்கப்பா. ஆமா சந்தியா, சொல்லுமா. யார் அது? தெரியத்த அடேங்கப்பா. அப்படி போடு. பரவாயில்லையே, சும்மா சொல்லக்கூடாது. என்ன தொட்டு பார்த்தே யாருன்னு சரியா சொல்லிட்டியே, எவ்வளவு புத்திசாலி. உன்கிட்ட இப்ப போலீஸ் ஆபீசர் லட்சணம் எல்லாம் தெரியுது. இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததுனால எங்களை எல்லாரையும் மறந்துருப்பியோன்னு நினைச்சோம். இல்லத்த, அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறமா உங்க எல்லாரையும் நான் அதிகமா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்க எல்லாரையும் நான் எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என் வீட்டுல இருக்கிறவங்க அப்புறம் உங்க எல்லாரையும் தான். இப்பதான் பெரிய அண்ணியும் வந்துட்டாளே. அண்ணன் அண்ணி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இன்னும் யாருக்காக காத்துட்டு இருக்கணும்? சரி சரோஜா, நலங்கு வைக்க ஆரம்பிக்கலாம். சரி சரி. இந்தா இருப்பா, நான் வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா சூர்யா, நீயும் வா சந்தியா. நீங்க 2 பேரும் முதல்ல நலங்கு வைங்க. சரிம்மா. எல்லாரும் பாடுங்க. ஐயோ, ஏமா இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்க? உங்க அம்மா ஏண்டி இப்படி எல்லாம் பண்றாங்க? இங்க என்ன நடக்குது? கீழே விழுந்ததுல இருந்தே அவங்க இப்படிதான் ஆயிட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கு சந்தியா? எல்லாம் அப்படியே தாங்க இருக்கு, எதுவுமே மாறலையே. இல்ல சந்தியா, ஒரு விஷயம் மாறி இருக்கு. என்னது? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க வரமாட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த வீட்டில் எல்லாரும் மனசுல ஒரு இனம் புரியாத துக்கம். பாத்தீங்களா, நீங்க வந்த உடனே அதெல்லாம் காணாம போயிடுச்சு. நீங்களே பாத்தீங்களா, அத்தனை பேர் முகத்திலையும் பளிச்சுன்னு சந்தோஷம். நிலைமையே மாறிடுச்சு. இருந்தாலும் இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குற விஷயம் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. பாருங்க, சவிதாவோட கல்யாணத்துக்கு யார்கிட்டையும் சொல்லாம வந்து அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்திட்டீங்க. உண்மையை சொல்ல போனா
எங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை சந்தியா. ஆனா உங்களுக்கு எப்படி லீவு கிடைச்சது? இல்லை எது கேட்டேன்னா, இந்த ஆஃபீஸர் இருக்காங்களே பயங்கர கெடுபடி, அவங்க மனசு எப்படி மாறிச்சு? என்னங்க இதெல்லாம் நீங்க எனக்காக சொல்லி கொடுத்த மந்திரம் தான். நீங்க சொன்னீங்கல்ல, எங்க நம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துல வழி தன்னால பிறக்கும்னு. பாத்தீங்களா, இப்ப எனக்கு வழி தன்னால பிறந்துருச்சு. எங்களுக்கு குரூப் டாஸ்க் காம்படிஷன் வச்சாங்க. அப்படியா? அதுல சிறப்பா செயல்படுற ஒரு நல்ல கேண்டிடேட்க்கு ஸ்டார் பர்ஃபார்மர் மெடல் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த டாஸ்க் என்னன்னா 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு டேங்க் ஃபுல்லா தண்ணி ரொப்பணும். கஷ்டம். அப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த நேரத்தில் எங்க டீமோட கேப்டன் ஜாகிருக்கு கையில் அடிபட்டுடுச்சு. அப்படியா? அதனால எங்களோட ஸ்பீட் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. உடனே நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு அந்த டேங்க் உள்ள நான் குதிச்சிட்டேன். ஆனா நீங்க பயப்படாதீங்க, எனக்கு எதுவுமே ஆகல. அப்படி பண்ணதுனால எங்க ஸ்பீட் ரொம்ப அதிகரிச்சிடுச்சு. நாங்க தான் அதிகமா தண்ணி ரொப்பணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஸ்டார் பர்ஃபார்மரோட மெடல் எனக்கு தான் கிடைச்சது. அப்படியா? என்னங்க, அங்க எனக்கு ஆபீசர் மெடல் போடும்போது அவங்க என்கிட்ட உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்டாங்க. நான் உடனே எனக்கு 2 நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டேன், என் நாத்தனார் கல்யாணத்துக்கு போறதுக்காக. பாத்தீங்களா, இப்ப நான் இங்க வந்துட்டேன். எப்படி வராம இருப்பேன் சொல்லுங்க? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துட்டே இருந்தது. நீங்க ஏதாவது செய்வீங்கன்னு தெரியும் எனக்கு. அதான் பொறுமையா இருந்தேன். நீங்க முடியாதுங்கிற விஷயத்தை முடிச்சு காட்டுறாள். உங்களோட உழைப்பு, உங்களோட தன்னம்பிக்கை உங்களை இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க. உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தியா. உங்க வளர்ச்சியை நினைச்ச எனக்கு சந்தோஷமா இருக்கு சந்தியா. என்னங்க, இது எல்லாத்துக்கும் உங்க நம்பிக்கை மட்டும்தாங்க காரணம். ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு காஃபி ஷாப்ல நீங்க எனக்கு எவ்வளவு புரிய வச்சீங்க? அதோட பலன் தாங்க இது. எனக்கு தெரியும். அது சரி, அந்த ஆபீசருக்கு என் சந்தியா எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சதா இல்லையா? இப்ப அவங்களே உங்களோட இந்த உழைப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? கரெக்டா? அம்மா சந்தியா, நீ கொஞ்சம் கீழே வாமா. அம்மா கூப்பிடுறாங்க. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, சீக்கிரமே நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு கீழே வந்துருங்க. சரி, நான் வந்துடுவேன். சரியா? அந்த ஆபீசருக்கு என் சந்தியாவை பத்தி தெரிஞ்சதா இல்லையா? இப்போ அவங்க உங்களோட இந்த உழைப்பை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? ஆஃபீஸர் சந்தியா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். உங்க தன்னம்பிக்கையை நான் பாராட்டி ஆகணும். குறிக்கோள் அடையணும்னு உங்க மனசுல இருக்கிற பிடிவாதம் இருக்கே, அதுதான் ஒரு திறமையான ஆபீசரோட அடையாளம். ஆனா ஒவ்வொரு முறையும் உங்களோட இந்த குவாலிட்டிய உங்க பலகீனம் தூக்கி சாப்பிட்டுடுது. உங்க கையை விட்டு பெரிய பெரிய வாய்ப்புகள் அதனாலேயே போயிடுது. சார், நீங்க இந்த பலகீனத்தை பத்தி பேசுறீங்க? எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? கடமைக்கு முன்னாடி உங்க உறவுகள் தடையா இருக்கிறது தான் பலகீனம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடமைக்கு முன்னாடி உங்க உறவுகள் தடையா இருக்கிறது தான் பலகீனம். இந்த 2 டாஸ்க்லயும் நீங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா அந்த கன் ட்ரைனிங்க தவிர நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டார் பெர்ஃபார்மரோட அவார்ட் கிடைச்ச உடனே நீங்க பரிசா எக்ஸ்ட்ரா கோச்சிங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். கன் ட்ரைனிங், ஏன்னா நீங்க அந்த டாஸ்க்ல ரொம்பவே வீக்கா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க? உங்க நாத்தனார் கல்யாணத்துக்கு போறதுக்கான அனுமதி. உங்க குடும்பத்தை எல்லாத்த விட முக்கியமா நினைக்கிறீங்க. அது உங்க மிகப்பெரிய பலவீனம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் தான் உங்களை இந்த ட்ரைனிங்ல கீழே இழுத்துக்கிட்டே வரும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கடந்த சில நாட்களா உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்த எனக்கு இப்போ உங்களோட கடமைகளும் உங்க பொறுப்புகளும் புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்லை.
வருத்தம் என்னன்னா நீங்க மறுபடியும் ஒரு முறை நான் நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சிட்டீங்க. ஒருவேளை கடமையையும் உறவுகளையும் எடை போட்டா, அதுவும் குறிப்பா உங்க கேஸ்ல கடமை இருக்கிற தட்டு உறவுகள் இருக்கிற தட்டை விட பல மடங்கு லேசா இருக்கு. சார், அன்னைக்கு நான் டாஸ்கில் பண்ணது என்னோட கனவு நிறைவேறணுங்கிறதுக்காக. ஆனால் இன்னைக்கு நான் பண்ண போகிறது என்னோட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. 2 கடமைகளும் வேறு வேறையா கூட இருக்கலாம். ஆனால் என்னை நம்புங்க சார், நான் என்னோட 2 கடமைகளையும் நிறைவேற்ற முழு முயற்சி எடுத்து எப்பவுமே அதுக்காக செயல்படுவேன். ஆபீசர் சந்தியா, நான் உங்ககிட்ட பதில கேட்கவே இல்லையே. இது உங்களோட கண்ணோட்டம், உங்களுக்கு அது கரெக்டா இருக்கலாம். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டுல நல்ல மருமகளுக்கு பஞ்சமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஒரு சிறந்த லேடி ஆபீசர் இல்லைங்கிறது மட்டும்தான் குறை.